இன்னைக்கு ஒரு சூப்பரான தட்டை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில மிதமான சூட்ல 1/2 கப் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி பொன்னிறமா வறுத்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடல ஆட் பண்ணிட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு மிக்ஸிங் ஜார்ல 15 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி ஜலிச்சுக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருந்த அந்த உளுத்தம் பருப்பு மாவையும் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிட்டு 1/2 கப் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான ஆயில் ஆட் பண்ணிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் பிடிக்கிற அளவுக்கு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு பிணைஞ்சிக்கோங்க. உருண்டைகளாக உருட்டிட்டு இது மாதிரி பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் கவரில் வச்சுட்டு தட்டி விட்டு ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகம் சூடு வைக்கக்கூடாது, கருகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். மிதமான சூட்டில் இருக்கணும். இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா கலர் மாறின உடனே தட்டு வடை எடுத்துருங்க. சூப்பரான தட்டு வடை ரெடி.